வணக்கம் மக்களே. இப்போ வந்துட்டு 4 சுற்று முடிவுகள் வந்துருச்சு. 4 சுற்று முடிவுகள் அப்படிங்கும்போது எந்த பூத் வரைக்கும் இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மைக்கேல் பாளையம் வரைக்கும் வந்திருக்குது. அதாவது வந்துட்டு ஆலாம்பாளையம்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து எந்த ஒன்றியத்துக்குள்ளே இப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் வந்துட்டு கிழக்கு மற்றும் வடக்கு ஒன்றியத்துக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போ வடக்கு ஒன்றியத்துக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது 56 பூத்து எதுனா மைக்கேல் பாளையம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எது முன்னிலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதல்ல சொல்லியிருந்தது தான் அம்மாப்பேட்டை ஒன்றியம் மலை இதில் வந்து திமுக வந்து முன்னிலை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துன்னு சொல்லியிருந்தோம். போன தடவை வந்து இது ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4700 ஓட்டு வந்து முன்னிலையில் இருந்துச்சு. போன டைம் 4700 ஓட்டு திமுக முன்னிலையில் இருந்துச்சு. பட் இந்த தடவை டிவிகேவோட தாக்கம் வந்துட்டு மிக பெரிய அளவில் இருக்கிறது நம்மளால் வந்து கண்கூட பார்க்க முடியுது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா திமுகக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 539 ஓட்டு தான் முன்னிலை. அதாவது வந்துட்டு திமுக 12096 வாக்குகளும் அதிமுக வந்துட்டு 11557 வாக்குகளும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டிவிக்கே 10250 வாக்குகள். அதாவது வந்து மும்முனை போட்டி அப்படின்னு சொன்னது மாற்று கருத்தே கிடையாது. இங்கே மும்முனை போட்டி தான் அந்தியூரில் நிலவிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. டிவிக்கே வெறும் 1845 வாக்குகள் தான் பின்னணியில் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே மலைப்பக்கம் இருக்கிற கிராமத்திலேயே இந்த ஒரு சூழல் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுனு அப்படின்லாம் வரும்போது டிவிக்கான ஆதரவு வந்து இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. பார்த்துருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நாம் தமிழர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 861 வாக்குகள். அவங்களும் கணிசமாக வந்து ஓட்டு வாங்குறதுல வந்து குறைவில்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா போன தடவை வந்து மொத்தமாக இந்த ரெண்டுலேயும் சேர்த்து 1700 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அந்த வாக்குகள் வந்து பாதியாக வந்து குறைஞ்சிருக்கிறதையும் நம்மளால் வந்து தற்பொழுது கண் கூட பார்க்க முடியுது. பார்ப்போம் கள நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 2 சுற்று முடிவுகளின் எண்ணிக்கைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். போன டைம் இந்த டைம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து நம்மளோட கணிப்புப்படி அதிமுக முன்னிலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக சற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கெஸ் பண்ணனதும் இதுவும் கரெக்டாக வருதாங்கிறதையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தது தான் தாவேக்கா 50000க்கு மேலே போயிடுச்சுன்னா யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கிறது வந்து கெஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 சுற்றோட முடிவு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 சுற்றுங்கும் போது உங்களுக்கு அந்தியூர் கிழக்கு மற்றும் வடக்கு இதுவுமே வந்து வந்துருச்சு. இப்போ இந்த 6 சுற்றோட முடிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18000 வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகம் 17374 வாக்குகளும் தமிழக வெற்றி கழகம் 5786 வாக்குகளும். அதாவது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே லீட் அடிக்குது. 628 ஓட்டு வந்து திமுகவோட ஏடிஎம்கே வந்துட்டு அதிகமாக போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக்கு வந்து சற்று ஓட்டு வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. அதாவது 1845 4வது சுற்று முடிவில் இருந்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டு வந்து லீடில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் தாவேக்கா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 5000 ஓட்டுகள் வந்து சேர்த்தி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது. அந்தியூர் தொகுதியில் கிட்டத்தட்ட க்ளோஸ் கண்டஸ்ட்னு தான் சொல்லணும். மும்முனை போட்டி தான். இதில் வந்து அந்தியூர் டவுன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேஜராக நம்ம கெஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் டவுனுக்குள்ளே தாவேக்கா வந்துட்டு முன்னிலை வரதுக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த சுற்றில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட க்ளோஸ் கண்டஸ்ட் தான் இந்த அந்தியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.